உங்கள் அனைவரையும் நான் கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்வீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதுபோல் இன்று ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிறிஸ்து மூலம் கிருபை அளிப்பாராக. இன்று எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு என்னென்னா, கடவுள் உண்மையிலேயே இருக்கிறாரா? இஸ் தேர் காட்? டஸ் காட் எக்ஸிஸ்ட்? இந்த உலகத்தில் ரெண்டு விதமான மக்கள் இருக்காங்க. ஒருத்தங்க கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குரூப் கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறவங்கள பைத்தியக்காரங்க, மதிகெட்டவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறவங்க கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்கள பைத்தியக்காரங்க, மதிகெட்டவங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம என்ன சொல்கிறோம்? நம்ம கடவுள் உண்டுன்னு சொல்கிறோமா, இல்லைன்னு சொல்கிறோமா? இப்போ கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் அதிகரித்து கொண்டு வராங்க. இந்த உலகத்தில் இந்த கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறது ஒரு ஸ்டைல், ஒரு மாடர்ன். இந்த சயின்ஸு டெக்னாலஜிலாம் வளர்ந்த இந்த காலத்தில் கடவுள்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தால் அது ஒரு பைத்தியக்கார்த்தனம், அநாகரிகம், பட்டிக்காடு, ஒரு மனிதர்கள் உயர்ந்த ஒரு தன்மையை காட்டாத ஒரு நிலை அப்படிலாம் மக்கள் நினச்சிக்கிட்டு இந்த மாடர்ன் வேர்ல்டில் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய பெருமையாக நினைத்து வாழ்கிற மக்கள்லாம் இருக்கிறாங்க. ஏத்திஸ்ட் அதிகரித்து கொண்டு வருகிறார்கள். நாத்திகர்கள், அந்த கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் அதிகரித்து கொண்டு வருகிறார்கள். சரி, எங்கே அதிகரிக்கிறாங்க மெயினாக அப்படின்னு பார்த்தா, கிறிஸ்தவ நாடுகள் அப்படின்னு சொல்கிற நாடுகளிலே கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் அதிகரித்து வருகிறார்கள். அதில் குறிப்பாக கிறிஸ்தவர்களே கடவுள் இல்லை என்று சொல்லுகிற ஒரு நிலைமை இப்பொழுது ஏற்பட்டு வருகிறது. அதாவது அவங்க அப்பா கிறிஸ்டினாக இருப்பார், அம்மா கிறிஸ்டினாக இருப்பாங்க. ஆனால் பையனும் பொண்ணும் இந்த காலத்து மாடர்ன் கிட்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா கிறிஸ்டின், அம்மா கிறிஸ்டின், தாத்தா கிறிஸ்டின், பாட்டி கிறிஸ்டின், இப்படி வழி வழியாக கிறிஸ்தவர்களாய் வருகிறவர்கள் கூட கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறது ஒரு பழக்கமாக, ஒரு பெருமையாக, ஒரு வழக்கமாக கொண்டு வருகிறார்கள். அப்படி சொல்லலாமா? கிறிஸ்தவ நாடுகளிலே வாழுகிற மக்கள் கடவுள் இல்லை என்று சொல்லலாமா? கடவுள் இல்லை என்று சொல்லலாமா? இல்லை கிறிஸ்தவர்களாய் வருகிறவர்கள், பரம்பரையாக கிறிஸ்தவர்களாய் வருகிறவர்கள் கடவுள் இல்லை என்று சொல்லலாமா? அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன சொல்ல வேண்டும்? அதுதான் நம்ம வசனத்தின்படி பார்க்கலாம். சங்கீதம் 14:1 வாசிக்கலாம். தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. இதே தான் சங்கீதம் 53:1 பார்க்கலாம். தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. இங்கே என்ன பார்க்குறோன்னா, தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் மதிகேடன், பைத்தியக்காரன், முட்டாள் அப்படின்னு சொல்லப்படலை. தேவன் இல்லை என்று தன் இருதயத்திலே நினைத்தால் கூட, தன் இருதயத்திலே சொல்லி கொண்டால் கூட, அவன் மனசில் நினச்சா கூட, அவன் மைண்டில் நினச்சா கூட அவன் மதிகேடன், பைத்தியக்காரன், முட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இருதயத்தில் கடவுள் இல்லைன்னு நினச்சாலே அவன் பைத்தியக்காரன், முட்டாள், மதிகேடன் அப்படின்னா, தன் வாயினால் அறிக்கையிட்டால், தன் செயலினாலே அவன் அறிக்கையிட்டால் அவன் எந்த அளவுக்கு அதிகமாய் பைத்தியக்காரனாக, மூடனாக, முட்டாளாக கருதப்படுவான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ வேதம், பைபிள் கிறிஸ்தவர்களுக்கு, மக்களுக்கு என்ன போதிக்கிறது அப்படின்னா, தேவன் இல்லை என்று தன் இருதயத்தில் சொல்லி கொண்டாலே அவன் மதிகேடன், பைத்தியக்காரன், மூடன், முட்டாளாய் இருக்கிறான். அப்போது கிறிஸ்தவர்களாகிய நாம் தேவன் இல்லை என்று சொல்லக்கூடாது. இப்போ நம்ம இந்த பூமியில் பார்க்குறோம் இல்லையா, அநேக காரியங்களை பார்க்குறோம், பார்க்கக்கூடாத காரியங்களும் உண்டு. அநேக விஷயங்களை கேட்குறோம், கேட்கக்கூடாத விஷயங்கள் உண்டு. உணர்கிறோம், உணர முடியாத விஷயங்கள் உண்டு இல்லையா. முகருகிறோம், வாசனை பார்க்குறோம், வாசனை பார்க்காத காரியங்கள் உண்டு. அநேக விஷயங்கள் உண்டு. இப்போது எல்லாமே உண்டாக்கினவர் இல்லையா. இப்போ காற்றுன்னு இருக்குது, நம்ம பார்க்க முடியாது, ஆனால் உணர்கிறோம் இல்லையா. ஒரு வாசனை இருக்குது, அதை பார்க்க முடியாது, அதை நம்ம
ஒரு உடம்புல உணர முடியாது, காற்றை உணர்ற மாதிரி உணர முடியாது. ஆனால் ஒரு வாசனை உணர்கிறோம். ஸோ அப்படி இருக்கிறது. அப்போது எல்லாம் இருக்கிறது. சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது, கிரகங்கள் இருக்குது, கோள்கள் இருக்குது. இது எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் ஒரு பகுதியில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மில்கி வே கேலக்சின்னு சொல்கிறாங்க. அதில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதில் 9 கிரகங்கள் உண்டு, சூரியன் உண்டு, சந்திரன் உண்டு. இதை மாதிரி அநேக கேலக்சிஸ் இருக்குது. இது போய்கிட்டே இருக்குது, முடிவு எங்கன்னு தெரில அப்படின்னு தான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அப்போ இத்தனை காரியங்கள் இருக்கும்போது இதெல்லாம் தன்னால் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி நம்ப முடியும்? ஒரு வீடை நம்ம பார்க்குறோம், தன்னால் வந்துருச்சு அப்படின்னா நம்புவோமா? ஒரு ட்ரெயின் பார்க்குறோம், தன்னால் வந்துருச்சு அப்படின்னா நம்புவோமா? பஸ்ஸை பார்க்குறோம், ஏரோப்ளேன் பார்க்குறோம், கப்பல் பார்க்குறோம் இல்லையா, ட்ரெஸ்ஸு பார்க்குறோம். இதெல்லாம் சும்மா தன்னால் வந்துருச்சுன்னா நம்ம ஏற்றுக்க மாட்டோம். அது ஒரு ப்ராசஸ் மூலிமா வருது. அதை உருவாக்கின மனிதர்கள் இல்லையா, அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுகிற கடவுள். இதெல்லாம் இந்த ப்ராசஸ் இந்த செயின் ப்ராசஸ் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இப்போ ஒரு சூரியன் வந்துச்சுன்னா சும்மா நான் வந்துருச்சு, சந்திரன் வந்துச்சுன்னா சும்மா நான் வந்துருச்சு, மரம் சும்மா வந்துருச்சு, கடல் சும்மா வந்துருச்சு, காற்று சும்மா வந்துருச்சு, எல்லாமே சும்மா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்புறதுக்கு நம்ம நம்மளை தயார்படுத்தி கொள்கிறோம். ஆனால் நம்ம கண்ணில் பார்க்குற ஒரு பில்டிங் சும்மா வந்துருச்சுன்னா நம்ப மாட்டோம். அப்போ படைப்புகள் இருக்கிற இடத்துல படைப்பாளி இருந்து தான் ஆக வேண்டும். படைப்பாளி இருக்கிறார், உண்மையிலே இருக்கிறார். கிரியேஷன்ஸ் இருக்கிற இடத்துல கிரியேட்டர் இருக்கிறார். இதை தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மற்றவங்க நம்பினாலும் நம்பாட்டியும் இருக்கிறார், கடவுள் இருக்கிறாருன்னு மற்றவங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன சொல்ல வேண்டும் அப்படின்னா, தேவன் உண்டு, எல்லாவற்றையும் உண்டாக்கின கர்த்தர்னா கிரியேட்டர், படைப்பாளி, எல்லாவற்றையும் உண்டாக்கின கர்த்தர் உண்டு, தேவன் உண்டு, தேவகுமாரன் உண்டு, கிறிஸ்து உண்டு, இயேசு உண்டு. இந்த நம்பிக்கையில் தான் கிறிஸ்தவர்களாகிய நாம் வாழ வேண்டும். அப்போது தேவன் உண்டா, படைப்பாளி உண்டா, கடவுள் உண்டா, கர்த்தர் உண்டா, இயேசு உண்டா அப்படின்னா கிறிஸ்தவர்களாகி நாம் சொல்ல வேண்டிய காரியம் என்னென்னா உண்டு. நம்ம கடவுள் இல்லைன்னு மனசில் நினச்சா கூட நம்ம பைத்தியக்காரர்களாய், மதிகேடர்களாய், முட்டாளாய், மூடர்களாய் காணப்படுவோம். அது வாயில் அறிக்கையிட்டாலோ செயலில் நாம் அறிக்கையிட்டாலோ அளவுக்கு அதிகமான முட்டாளாய், மூடனாய், மதிகேடனாய், பைத்தியக்காரனாய் காணப்படுவோம் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம புத்திசாலியா இல்லை மூடர்களா, மதிகேடர்களா, முட்டாளா, இதை நம்ம யோசிக்கணும். தேவன் இல்லை என்று இருதயத்தில் நினைத்தாலோ சொன்னாலோ செயலிலே காண்பித்தாலோ நாம் மதிகேடர்கள். தேவன் உண்டு என்று நாம் சொல்லி நம்பி வாழுகிற மக்களாய் இருப்போமே, ஆனால் நாம் ஞானம் உள்ளவர்களாய் கருதப்படுவோம். இந்த சத்தியத்தை நாம் கற்றுக்கொண்டு இதை கை கொண்டு இதற்குரிய ஆசீர்வாதங்களை பெற கர்த்தர் தாமே நம்மை கிறிஸ்து மூலம் காத்து வழி நடத்துவாராக. ஆமென்.